ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நிறைய பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுவுமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பியான முறுக்கு. ஸோ இது எப்படி ஒரு பழைய சாப்பாட்டில் வந்து சாத்தியம் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற மழை காலத்துக்கு மொறுன்னு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குது இல்லையா டீ டைமில். ஸோ அந்த டைமில் இது போல் டக்குன்னு நீங்கள் பண்ணிடலாம் மதியம் மீந்த சாதத்தை வச்சு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு எங்கிட்ட மதியம் செஞ்ச சாதம் வந்து மீந்திருக்கு. நான் அதை எடுத்திருக்கேன். எந்த கப்பால் நம்ம வந்து சாதம் எடுத்துக்கிறோமோ அந்த கப்பால் நம்ம வந்து பொட்டுக்கல்லை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த கப் அளவுக்கு ஒரு கப் எடுத்து இந்த கப்பில் வச்சுருக்கேன். அந்த பொட்டுக்கடலையே நல்ல ஒரு வெறும் வானலில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு அந்த வானலில் அப்படி எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து அந்த பொட்டுக்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ நல்ல பொடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து அந்த மிக்சர் ஜார்லேயே நம்ம சாதத்தை போட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, அரைக்கிற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ அந்த பொட்டுக்கடலை மாவு கூட நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த சாதம் பேஸ்ட்டை வந்து அப்படியே அது கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட எள்ளு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு எள்ளு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லை ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம இடியாப்ப மாவு இருக்குல்லையே, அது சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து தண்ணி தேவையில்லை. நம்ம சாதத்தில் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இந்த சாதத்தோடு இந்த மாவு சேர அளவுக்கு நீங்கள் பசைஞ்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த மாவு உங்களுக்கு தண்ணியாக இருக்கா மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அகைன் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து கூட நீங்கள் பசைஞ்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மாவு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து பசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பசைஞ்சிக்கணும். மேலே கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சிட்டு ஸோ அதை வந்து சேர்த்து நல்லா இது போல் பசைஞ்சி வச்சிடலாம். இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் அப்படியே வந்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உடனே நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ முறுக்கு உரல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே முறுக்கு மாவு வச்சுட்டு இப்போ நம்ம புளிய ஆரம்பிக்க வேண்டியது தான். எப்பயுமே நம்ம வந்து எப்படி முறுக்கு புளியுவோமோ ஸோ அது போல் தான். இப்போ நான் வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு அதில் தான் வந்து முறுக்கு வந்து புளிய போகிறேன். சின்ன முறுக்காக அழகாக புழிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு நான் வந்து மூணு ஓட்டை இருக்கிற மாதிரி அந்த அச்சு எடுத்திருக்கேன். நட்சத்திர அச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதில் தான் இப்போ நம்ம முறுக்கு புளிய போகிறோம். ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்து வருதுன்ட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டுற வேண்டியதான். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நான் எண்ணெய்க்குள்ளே போடுறேன். இந்த சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு உங்களுக்கு அந்த நுரை விடுது இல்லையா, அந்த பபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து முறுக்கு வெந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 சைடுமே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இது போல் ஒன்றா செஞ்சு நம்ம அது உள்ளே போட்டுடலாம். அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். ஸோ முறுக்கே செய்ய தெரியாதவங்க கூட, முறுக்கு மாவே இல்லாதவங்க கூட கண்டிப்பாக இது போல் மீந்து போன சாதம் மட்டுமே இருந்தால் போதும். கிச்சனுக்குள்ளார போயிட்டு திருப்பி வரும்போது முறுக்கோடு வரலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே முறுக்கு பிடிக்கும், உங்கள் குட்டீஸ்க்கு எல்லாமே பிடிக்கும் அப்படின்னாக்கா மறக்காமல் இது போல் ஈஸியான மீந்து போன சாதத்தில் செஞ்சு கொடுத்து அவங்களையுமே இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு முறுக்கு வெந்ததுமே நம்ம வந்து அதை எடுத்துட்டு அடுத்த முறுக்கு அதில் போட்டு ஃபுல்லாக எல்லா மாவையுமே இது மாதிரி நீங்கள் சுட்டி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முறுக்கு வந்து ரெடி ஆகிடும். எண்ணெய் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூவோ ஏதாவது போட்டு எடுத்து வச்சுருங்க. முறுக்கே செய்ய தெரியாதவங்க கூட முறுக்கு செய்யலாம். ஸோ அவ்வளோ ஈஸியான முறுக்கு இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இந்த மீந்த சாதத்தில் செஞ்ச முறுக்கு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் எல்லாமே அள்ளி அள்ளி கொடுங்க. உங்களோட மற்ற நண்பர்கள் கூட ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.